கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதமான செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அநாதி தேவன் என்ற தலைப்பில் சிந்திக்க வாஞ்சிக்கிறேன். உபாகமம் 33வது அதிகாரம் 27வது வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆம், இன்று சத்துருக்களை அழித்து போடும்படியான சத்துவத்தை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரங்களில் தவள விடுகிறார். காரணம் ஏன்? அவர் அநாதி தேவன். அவர் சொல்லுகிறார், அநாதி தேவன் என்று சொல்லுகிறவர் அவர் நம்முடைய காரியங்களுக்கு சத்துருவை அழித்து விடுவதற்கு அவர் புயம் நமக்கு புயபலனாக இருக்கிறது. அவர் தோளோடு தோள் கொடுத்து நமக்கு உதவி நிற்கும் போது நாம் எந்த நற்கிரியைகளையும் செய்ய முடியும், எந்த தீமையான கிரியைகளையும் அழித்துவிட உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.